வெதரில் நாங்கள் டெண்டர் போட் பண்ண மாட்டோம், அதனால் கேன்சல் பண்ணிவிட்டு இப்போ சி டேயில் இப்படி போயிட்டுருக்கோம். வாங்க இப்போ நம்ம ரஃப்ஸி அப்போ இன்சைடு ஷிப் மூமெண்ட் எப்படி இருக்கும், அப்புறம் லான்ச்சில் இருந்து சி வியூலாம் எப்படி இருக்குன்றத வாங்க மேலே போய் பார்ப்போம். ஷிப்பில் இன்றைக்கி ரொம்ப மூமெண்ட்டாக இருந்துச்சு. அதனால தான் நடக்கிறவங்களே பார்த்தீங்கன்னா ஒன் சைட்லேருந்து இன்னொரு சைடு அவங்கள அறியாமே கிராஸ் ஆகிட்டுருக்காங்க. அதே மாதிரி இப்போ நம்ம ரெஸ்டாரண்ட் எல்லாமே காலியாக இருந்துச்சு. பாருங்கள், அவுட்டோர் ஏரியாவும் பார்த்தீங்களாலுமே காலியாக தான் இருந்துச்சு. எல்லோரும் நடக்கிறத பாருங்கள். இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன், அவங்க நடக்கிறதுக்கு எவ்வளோ சிரமப்படுறாங்கன்னு பாருங்கள். இப்போ வாங்க நம்ம ஷிப்பை ஃபுல்லாக அப் அண்ட் டவுன் மேலேருந்து கீழே வரையும் எல்லா இடத்துலையும் உங்களுக்கு காமிக்கிறேன். ரஃப்ஸி அப்போ எப்படி எப்படிலாம் சேஞ்சஸ் இருக்குன்றத. இது மாதிரி இருக்கிற போர்ட் ஹோல் எல்லாத்தையும் லாக் பண்ணிடுவாங்க. ரஃப்ஸி அப்போ பார்த்தீங்கன்னா ஷிப்பில் எல்லா இடத்துலையும் இதே மாதிரி பேக் வச்சுருப்பாங்க. இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா வாமிட்டிங் பேக்கு. ஏன்னா ரஃப்ஸினால் நிறையா பேர்த்துக்கு சீசிக் வரும், அதனால் வாமிட் வரவங்களுக்கு இந்த பேக் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இங்கே பாருங்கள், இன்னொரு கப்பல் எவ்வளோதான் டான்ஸ் ஆடிக்கிட்டு நடக்கிறாங்கன்னு பாருங்கள். ஆக்சுவலாக நான் வீடியோ ஸ்டெடியாக தான் எடுக்கிறேன். ஷிப்பு தான் இவ்வளோதான் ஷேக் ஆகுது. நம்ம வெளியே போயும் பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. இது வந்து ஆக்சுவலாக விண்டு ப்ளோ ஆகிற சைடு, அதனால் ரொம்ப இங்கே ரஃப்பாக இருக்குது. அதர் சைடு பார்த்திங்கன்னா கொஞ்சம் காமாக தான் இருக்கும். இது ஆட்டோமேட்டிக் ஸ்விங் டோரு, ஆனால் அதுவாக லாக் ஆகாது. ஏன்னா வெதர் அப்படி இருக்கிறதுனால நம்ம லாக் பண்ணிவிட்டு இப்போ அடுத்து லான்ச்சுக்கு போவோம். இங்கே என்ன கொடுமை நடக்குதுன்னு பார்ப்போம். டோரை பார்த்தீங்களா எவ்வளோதான் அதான் ஆடிக்கிட்டே இருக்குது. இப்போ நம்ம டெக் 6 பேக்கில் இருக்கோம். இந்த வீடியோ நல்லா பார்த்தீங்கன்னா ஷிப்போட மூமெண்ட் நல்லா தெரியும், மேலேயும் கீழே இறங்குறது. சில பேர்த்துக்கு ரொம்ப முடியாது, அப்படியே படுத்துருவாங்க. பாருங்கள், ஒருத்தர் அங்கே அப்படியே படுத்துருக்காரு. வாங்க பூல் டெக் எப்படி இருக்குன்னு போய் பார்ப்போம். பொதுவாக ஆர்டினரி டேஸ்லேயே ரொம்ப விண்டியாக இருக்கும். இன்றைக்கி வந்து ரஃப்ஸினால் அந்த ஸ்விம்மிங் பூலோட மூமெண்ட்ஸ் எல்லாம் பாருங்கள் எவ்வளோதான் தண்ணி ஆடுதுன்ட்டு. அதனால் ஸ்விம்மிங் பூலை பொதுவாக க்ளோஸ் பண்ணிடுவோம் சேஃப்டிக்காண்டி. இங்கே சன்பெட்லாம் பாருங்கள் எவ்வளோ காலியாக இருக்குன்ட்டு. ஏன்னா ரொம்ப விண்டு ப்ளோ ஆகிறதுனால இன்சைட் கேபினில் இருக்கவங்க தான் வெளியே பொதுவாக வருவாங்க. பால்கனி கேபின் இதெல்லாம் வச்சுருக்கவங்க பொதுவாக அப்படியே கேபின்லேயே செட்டில் ஆகி தூங்கிடுவாங்க. இப்போ நான் உங்களுக்கு கேமராவை ஸ்டெடியாக வச்சு காமிக்கிறேன், நல்லா பாருங்கள். ஷிப்போட சிமினி அந்த புகை வர இடத்துக்கிட்ட நல்லா பாருங்கள். ஷிப்பு வந்து அப் அண்ட் டவுன் மேலே கீழே கீழே இறங்கி போகிறது நல்லா தெரியும். வாங்க நம்ம அப்படியே ஷிப்பை ரவுண்ட் அடித்து டிஃப்ரெண்ட் ஏரியாவில் போய் பார்ப்போம். இன்னொரு ஸ்விம்மிங் பூல் பேக்கில் இருக்குது, அது எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இந்த ஸ்விம்மிங் பூல்லையுமே சேம் சிச்சுவேஷன் தான். இந்த பூலுமே நெட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிட்டாங்க. வாங்க அப்படியே டெக் 14 பேக் சைடில் ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இங்கே சன்பெட்லாம் எப்படி இருக்குன்ட்டு. இங்கே அப்படியே உங்களுக்கு மேலேருந்து வியூலாம் காமிக்கிறேன் ஒவ்வொரு ஆங்கிளில். நீங்களே பாருங்கள் எவ்வளோதான் ரஃப்பான்ட்டு. உங்களுக்கு வீடியோவில் பார்க்குறதுக்கு ஒன்றும் இல்லாமல் இருக்கும். உங்களுக்கு வீடியோவிலே விண்டோட சவுண்ட்லாம் கேட்கும் எவ்வளோதான் ப்ளோ ஆகுதுன்ட்டு. இது சாதாரண டேயில் இப்படிலாம் இருக்கவே இருக்காது. இது மாதிரி சுச்சுவேஷனில் என் மைண்டில் எப்பயும் தோன்றுறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஷிப்பு வந்து இவ்வளோ பெருசாக இருக்கிறதுக்கே கொஞ்சம் ரஃப்ஸி ஆனாவே இவ்வளோ மூமெண்ட்ஸ் இருக்குது. ஆனால் டெய்லி கடலில் போய் மீன் பிடிக்கிறவங்களுக்கு அன்எக்ஸ்பெக்டடாக இது மாதிரி கிளைமேட்லலாம் மாட்டினாங்கன்னா அவங்களோட லைஃப்லாம் நினச்சி பார்க்குறப்ப உண்மையிலே ரொம்ப ரிஸ்க் அண்ட் சேலஞ்ச் லைஃப் மாதிரி தான் தெரியுது. இப்போ தேட்டர் ஏரியா எப்படி இருக்குன்னு பார்க்குறதுக்காண்டி தான் இங்கே கீழே வந்தேன். பாருங்கள், இது தேட்டரோட என்ட்ரன்ஸ் டோரு. ஸ்விங் டோர் எவ்வளோதான் ஸ்விங் ஆகுதுன்னு பாருங்கள். ஆக்சுவலாக இது வந்து ஸ்டெடியாக ஒரு பொசிஷனில் தான் இருக்கும், ஆனால் இன்றைக்கி சரியான ஆட்டம். வாங்க இப்போ நம்ம டெக் 14 இருக்க டிஸ்கோ லான்ச்சுக்கு போவோம். அங்கே சிச்சுவேஷன் எப்படின்றத போய் பார்ப்போம். இங்கேருந்து அவுட் சைடு வியூவை பாருங்கள் 14 டெக்கில் இருந்து.
வாங்க இப்போ டிஸ்கோ உள்ளுக்குள்ளே போய் பார்ப்போம். இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஒரு கப்புள்ஸ் அப்படியே ஆடிக்கிட்டே போகிறாங்க. இன்றைக்கி வந்து ஷிப்பு வந்து ரஃப் சீ வந்து மைல்டு தான், ஆனால் அதுக்கே இவ்வளோ எஃபெக்ட். இங்கே இருக்க சேர்ஸ்லாம் பாருங்கள், பேய் படத்தில் காமிக்கிறோமே அதான் ரோலிங் ஆகிட்டே இருக்குது. இதே மாதிரி தான் சில சமயம் பாட்டில்ஸ் இதெல்லாம் செக்யூர் பண்ணாமல் வச்சோம்னா அப்படியே கீழே விழுந்துரும். அதனால் இது மாதிரி ரஃப் வெதரில் என்ன பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக பாட்டில்ஸ் எல்லாத்தையும் செக்யூர் பண்ணி வைப்போம். அதே மாதிரி பிளேட்ஸ் எல்லாத்தையுமே செக்யூர் பண்ண சொல்லி அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருவாங்க. அதனால ரெஸ்டாரண்ட்ஸில் இருக்க பிளேட்ஸ் எல்லாத்தையுமே ரொம்ப பாதுகாப்பாக செக்யூராக தான் வைக்கணும். ஏன்னா வந்து இப்போ வந்து மூவிங் ஆப்ஜெக்ட்னால எப்போ எது வேணால் நடக்கலாம். அதனால எப்பயுமே கொஞ்சம் அலர்ட்டாக தான் இருப்போம். இப்போ நம்ம பேக் சைடு வந்துட்டோம். இங்கேருந்து உங்களுக்கு வியூலாம் காமிக்கிறேன், பார்த்து ஃபுல்லாக என்ஜாய் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவை பற்றின உங்கள் கமெண்ட்ஸ் என்னன்றதையும் கீழே கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். இப்போ இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இன்றைக்கி இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு த்ரில்லிங்கான எக்ஸ்பீரியன்ஸாக வந்திருக்கும். சில பேர்த்துக்கு டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். நிறைய பேர்த்துக்கு இதை பற்றி தெரியாதவங்களும் இருந்து பார்த்துருப்பீங்க. இதே மாதிரி நீங்களும் க்ரூஸ் ஷிப்பில் செயில் பண்ணுற நிலமை வந்து இதே மாதிரி சிச்சுவேஷனில் மாட்டிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு சஜஷன் நான் சொல்ல விரும்புகிறேன். நீங்கள் பொதுவாக ஜிஞ்சர் கேண்டி இது மாதிரி ஐட்டத்தை கையில் வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்படி எதுவும் கொண்டு வரலைனாலும் ஷிப்பில் வந்து க்ரீன் ஆப்பிள்லாம் கிடைக்கும். க்ரீன் ஆப்பிள் மாதிரி ஐட்டம் நல்லா சாப்பிட்லாம். இதே மாதிரி சால்டட் கிராக்கர்ஸ்லாம் சாப்பிட்டிங்கன்னா சீசிக்கிலேருந்து அந்த வாமிட் ஃபீலிங் வராமல் இருக்கும். இந்த வீடியோ ரொம்ப உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணுங்கள். யாராச்சும் க்ரூசிங் போகிறாங்கன்னா அவங்களுக்கும் இந்த வீடியோ கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்.